கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றும் க்ளோ அண்ட் கிரேஸ் டிவி சேனலுக்காக உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றும் 20வது நாள் கர்த்தருடைய 20வது நாமத்தை குறித்து தியானிப்போம். கர்த்தருடைய 20வது நாமம் என்னவென்றால் விடுவிப்பவர், டெலிவரர். இதற்கான எவிடன்ஸான வசனம் என்னவென்றால் 40வது சங்கீதம் 17வது வசனம், 40th Psalm 17th verse. நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன், கர்த்தரோ என்மேல் நிறைவாயிருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர். என் தேவனே தாமதியாதேயும். நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன், கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர். என் தேவனே தாமதியாதேயும். சங்கீதக்காரன் தன்னுடைய பிரச்சனைகள்ல ஆண்டவர்கிட்ட தன்னை ஒரு சிறுமையும் எளிமையும் ஆனவன், கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமா இருக்கிறார். விடுவிக்கிறவர் அப்படி என்றால் என்ன? நியூ டெஸ்டமெண்ட்ல இயேசுவானவருக்கு இதை நம்ம ரிலேட் பண்றோம் இல்லையா? விடுவிக்கிறவர். ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிக்கொண்டோம்னா அதுல இருந்து விடுவிக்கிறவங்களதான் விடுவிக்கிறவர்னு சொல்லுவோம் இல்லையா? நம்மளே ஒரு தப்புன்னு நினைச்சு செஞ்சிருக்க மாட்டோம், பட் சில விஷயங்கள் தப்பா போய் நம்மள ஒரு பிரச்சனைக்குள்ள மாட்டி விடுறதா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வாலிப பிள்ளைகளை குறித்து நான் சொல்லுகிறேன். வாலிப பிள்ளைகள் ஏதோ ஒரு சில தப்புதங்களை செய்திருவாங்க. அம்மா அப்பா கிட்ட அதை மறைச்சிருவாங்க. மறைச்சிட்டு ஏதோ பிரச்சனைக்குள்ள மாட்டிக்குவாங்க. விடுவிக்கிற யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப திகைச்சு போய் நிற்பாங்க. அவங்களுக்குதான் இந்த வார்த்தை வருது, மை டியர் சில்ட்ரன் ஆஃப் காட். வாலிப தம்பி தங்கச்சி, இன்னைக்கு அந்த வார்த்தை கர்த்தரிடத்துல இருந்து உங்ககிட்ட வருது. இதை இறுக பற்றி கொள்ளுங்க. ஏதோ ஒரு விஷயத்த பெற்றவங்க கிட்ட இருந்து நீங்க மறைச்சு அதன் மூலியமா நீங்க ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிக்கொண்டு இருப்பீங்கன்னா இந்த வார்த்தையை நீங்க கவனிச்சு கேளுங்க. உங்களுக்கு எல்லாம் ஆண்டவர் பெற்றோரை கொடுத்திருக்கிறாருன்னா அது உங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்ட் இல்லையா? பெற்றவங்க இதை செய்யாத அப்படின்னு சொல்றாங்கன்னா அது உன்னுடைய சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்காக நினைச்சிட்டு நீங்க என்ன பண்றீங்க? அம்மா அப்பா கிட்ட எல்லாத்தையும் மறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. உங்க சந்தோஷத்துக்காகவே வாழ்றவங்க உங்க பெற்றோர். அவங்களுடைய ஜீவனை, இனிமே இருக்கக்கூடிய ஜீவன் எல்லாவற்றையும் உங்களுக்காகவே வைத்து கொண்டு அவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்க சந்தோஷத்தை எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்றவங்கதான் பெற்றோர்கள். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க எந்த வித பிரச்சனையிலையும் மாட்டிக்க கூடாதுன்னுதான் அவங்க சொல்லியிருப்பாங்க. இந்த தப்ப செய்யாத மகளே, இந்த தப்ப செய்யாத மகனே அப்படின்னு சொல்லுவாங்க. அது உங்க சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்காக அல்ல. மகனே மகளே, நானும் ஒரு டீச்சர் தான். உங்களை மாதிரி வாலிப பிள்ளைகளை ஹேண்டில் பண்ண டீச்சர் தான். பிள்ளைகள் என்கிட்ட நிறைய அவங்க ஃபேமிலி சிச்சுவேஷன், ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ கூட என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் நான் சொல்ற ஒரே அட்வைஸ், பெற்றோரை நீ கனம், பேரண்ட்ஸை என்னைக்குமே நீ கனம் பண்ணணும், மதிக்கணும். அவங்களுக்குரிய ரெஸ்பெக்ட கொடுக்கணும். அவங்கள பற்றி நீ தப்பா வேற இடத்துல சொல்லக்கூடாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நம்ம பெற்றவங்களை பத்தி நம்ம வேற யார்கிட்டயாவது தப்பா சொன்னோம்னா கேக்குறவங்க அவங்களுக்குள்ள ஹாப்பி ஆகி இன்னும் ஆடிங் ஃபியூவல் டு த ஃபயர்ங்கிற மாதிரி ஏத்தி விடுவாங்க. ஏத்தி விட்டு இன்னும் அதிகமான பாவத்துக்குள்ள நீங்க போய் சிக்கி பிரச்சனைகளுக்குள்ள சிக்கி மாட்டிக்கிறவங்களா நீங்க இருப்பீங்க. கர்த்தர் இன்னைக்கு உங்களோடு பேசுகிறார். என் அன்பு தம்பி தங்கச்சி, அம்மா அப்பா பேச்சு கேளுங்க. பிரச்சனைகளுக்குள்ள மாட்டிக்காதீங்க. உங்களை மீட்கிறவர் இதை சொல்லுகிறார். உங்க அப்பா அம்மா மூலியமா உங்களை மீட்பார். உங்க பிரச்சனைகளை அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லுங்க. எதையும் மறைக்காதீங்க, எதையும் மறைக்காதீங்க. உங்க அப்பா அம்மா கிட்ட நீங்க எதையும் மறைக்காதீங்க. உங்களுக்கு இந்த பார்த்து ஒவ்வொரு விஷயங்களையும் செய்யற உங்களுடைய அப்பா அம்மா கிட்ட நீங்க எந்த விஷயத்தையும் மறைக்காதீங்க. பி ஃப்ரெண்ட் வித் யோர் பேரண்ட்ஸ். இதுதான் நான் சொல்லுவேன். ஃப்ரெண்ட்லியா இருக்க பழகி கொள்ளுங்க. எல்லா பிரச்சனைகளையும் சொல்லுங்க. எல்லா பிரச்சனைகள்ல இருந்து உங்க அப்பா அம்மா மூலியமா ஆண்டவர் உங்களை விடுவிப்பார். கண்களை மூடி ஜெபம் செய்வோமா? எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிறேன் பரலோக பரம பிதாவே, அப்பா இந்த நல்ல நேரத்துக்காக புதான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. டெலிவரர்,
விடுவிப்பவர்னு சொல்லி உங்க நாமத்தை குறித்து இன்னைக்கு தியானித்தோமே ஆண்டவரே. அப்பா, இந்த நாமமாவது ஆண்டவரே எங்களை விடுவிக்கிறதா இருக்குது. அப்பா, இன்னைக்கும் கூட ஆண்டவரே இந்த சேனல்ல ஆண்டவரே என்னோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகளை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிற, தம்பிகளின் தங்கச்சிகளை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிற, தொட்டு ஆசீர்வதிங்க. சில தப்பிதங்கள்னால பெரிய பிரச்சனைக்குள்ள மாட்டி தவிக்கிற பிள்ளைகளை ஆண்டவரை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரை. அவர்களை குற்றங்களை மன்னிங்க ஆண்டவரை. பெற்ற சொன்னா என்ன அடிப்பாங்களோ திட்டுவாங்களோன்னு பயந்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளை ஒரு ஊசியாய் கண்ணோக்கி பாருங்கப்பா. அப்பா, அவங்க மேல உங்க மனதுருக்கம் இறங்கும்படியாய் செபிக்கிற, அவங்களுடைய தப்பிதங்களை மன்னியுங்க. உங்க பரிசுத்தமான ரத்தம் அவங்களை கழுவி சுத்திகரிக்கட்டும். அவங்களை மீட்டு கொள்ளுங்க ஆண்டவரை. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவரின் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. Amen. Amen. God bless you all. See you tomorrow.